மைக்ரோ கிரீன்ஸ் வீட்டில் நம்மளே ஈஸியாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு பச்சை பயிர் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி கூட ஏதாவது வச்சுருந்திங்கன்னா அது போட்டுக்கோங்க. அதிலே தண்ணி விட்டு அதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பச்சை பயிரை சேர்த்துக்கோங்க. ஓவர் நைட் ஊறட்டும். இதை வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வைங்க. மூடி போட்டு வச்சா தான் அது வந்து நல்லா முளைப்பு கட்டி வரும். நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கு. இப்போது அதில் இருக்கிற தண்ணியை கீழே ஊற்றிட்டு மறுபடி வேறு தண்ணி மாற்றி வச்சுக்கோங்க. இந்த தடவை அதிகமாக தண்ணி தேவைப்படாது, அளவாக தண்ணி வச்சிங்கனாலே போதும். இது டே 3 முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ பாருங்கள், அடியில் வந்து லைட்டாக வேர் விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போவும் இதில் இருக்கிற தண்ணியை எடுத்துகிட்டு மறுபடி இது மேலவும் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா முளைச்சி வரும் சீக்கிரமே. டே 4 நல்லாவே இலை விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அடியில் நல்லா வேர் விட ஆரம்பிச்சிருச்சு. அந்த வேருக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான தண்ணி இருக்கணும். ஏன்னா தண்ணி மட்டும்தான் இதுக்கு ஸ்ட்ரென்த்து. அதனால் தண்ணியை மாற்றிடுங்க. இது மேலே காய விடாமல் லைட்டாக அப்பப்போ தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. டே 5 இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் சூரிய வெளிச்சமும் காற்றும் படுற மாதிரி இடத்துல வைக்கணும். உங்கள் ஜன்னல் ஓரத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்தளவுக்கு சூரிய வெளிச்சமே போதும். இது வந்து டே 6. இப்போ பாருங்கள், நல்லா மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி 2 வயலாக விட்டதுனாலே போதும், அதிகமாக வளர விட தேவையில்லை. இப்போது இதில் இருக்கிறத நம்ம தேவைப்படுற போது இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே ரொம்ப வளர விடக்கூடாது. இதில் இப்போ பாருங்கள் வேரோடு வந்திருக்கு. இந்த வேர் வந்து நம்ம தேவைப்படாது. மேலே இருக்க இந்த அளவுக்கு தண்டை மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். வேரை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். இப்போது இந்த அளவுக்கு எடுத்துருக்கிறேன். மீதி இருக்கிறத இன்னும் கொஞ்சம் வளர்ந்தப்புறம் எடுத்துக்கலாம். இப்போது இதை வேரை கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதெல்லாம் சேலட்லேயும் சேர்த்துக்கலாம். வேறு நம்ம குழம்புக்கு கூட பயன்படுத்திக்கலாம். எப்படி நம்மளுக்கு இஷ்டமோ அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். இது வந்து ஃபுல்லாக வதக்கியும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரென்த்து. கொத்தமல்லி தலைக்கு பொதுவாக இந்த மாதிரி க்ரீன்ஸ் வந்து